அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கான கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுத்திங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நல்லா கிளார் அடிக்குது, வெயில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே 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 இப்போ இன்னைக்கான கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனலி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தோடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திர பட்டாளமே ஃபுல்லாக இணைஞ்சிருக்குது. யுவன் சங்கர் ராஜாவையும் வெங்கட் பிரபுவையும் மாறி மாறி போட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ட்ரைலரை பார்த்தோன்னே, வெங்கட் பிரபு என்னையா பண்ணி வச்சிருக்கிற, சம்பவம்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த ட்ரைலர் வெறும் 2 நிமிஷம் 42 செகண்ட்ஸுங்க. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கன்வின்சிங்கான ஒரு ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் கட்டில் தான் 2 ஆடியன்ஸுக்கும் வேறு சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. தமிழ் ஆடியன்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா கில்லி வேலை ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே தெலுங்குல பக்கம் போனாக்க ஜேம்ஸ் பாண்டை ரெஃபரன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ரெண்டுமே மாஸாக இருக்குது, ரெண்டுமே கிளாஸாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறது, ஓவராலாக நான் ஒரு ஆமைங்க. நான் அஜித் ஃபேனு, ஓகேங்களா. எனக்கே இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுதான் இங்கே ஆச்சரியமே. ஒரு பெருந்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குங்குவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைங்குவோம். நாங்கள் தாத்தான்னு சொல்ல மாட்டோம். சால்ட் அண்ட் பெப்பரில் ஃபஸ்ட்டு ஹீரோ ஒருத்தர் ஹீரோவாக சால்ட் அண்ட் பெப்பர் ஃபுல்லாக, அந்த படத்து ஃபுல்லாக சால்ட் அண்ட் பெப்பர்லேயே வர்றதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள்லாம் இது கெத்தாக இருந்தப்போ ஒரு சிலரே தாத்தா வராரு, கதற விட போகிறாரு, செதற விட போகிறாருன்னு ஒரு கூட்டம் அப்படியே சொல்லிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்னடான்னா, மங்காத்தா மாதிரி ஒரு படம், அப்பா மங்காத்தா தாட்டா படம் அப்படின்னு கூவிட்டு இருக்குது. நிலை மாறிக்கொண்டே இருந்தாலும் சித்தாந்தம் மாறாது என்று நாங்கள் என்றைக்குமே அதை கடைபிடிக்கிறோம். அந்த வகையில் நண்பரோட படம் அருமையாக இருக்குது. அது அப்படி இந்த ட்ரெய்லர் கட்டு டிஏஜிங்கில் மட்டும் கொஞ்சம் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. டிஏஜிங்கில் ஏதாவது சொதப்பல் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக பிடிச்சி கிழிப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த விவேகம் மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்போல் போலீஸ் ஆஃபீஸர், அந்த ஏஜென்ட்டு, அது இதுன்றது இங்கே சாட்டுங்கிற ஒரு ஏஜென்ட்டு, இதெல்லாம் வச்சு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அச்மேல காட்டாமலே இருக்கிறாங்க ட்ரைலரில். ஏன்னா நாலுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேரக்டர், அதில் அஜ்மலோட கட்டு மட்டும் வராமல் இருக்குது. ரெண்டாவது மைக் மோகன், அவர் இந்த திரைப்படத்தில் வில்லனாக இருக்கார். ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, ஹாரா படத்தில் ஆக்டராக கம்பேக் கொடுத்தாரு. இப்போ ஒரு ஸ்டாராக கம்பேக் கொடுக்க போகிற படமாக இந்த கோட் படம் அமையுங்கிற நான் உறுதியளிக்கிறேன். அப்புறம் வேறு என்ன இருக்குது, லைலா மேமு, அப்புறம் ஸ்னேகாவாக இருக்கட்டும். ஸ்னேகாலாம் பயங்கரமாக காமெடி பண்ணுறாங்க. அதாவது ஹியூமர் போர்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும் போல். அந்த ஹியூமர் போர்ஷன்லாம் பயங்கரமாக ஒன்று இருக்கும் போல். அந்த பையன் விஜயை காட்டுற இதில் டிஏஜிங் லுக்கில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அது ஒரு சிலர் செட்டே ஆகலை. அவர் டயலாக் பேசுகிறப்போ கூட அது ஒட்டாமலே இருக்குது. ஏன்னு தெரில. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு டிஏஜிங் செட் ஆகலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது ஒரு சில ஆக்டருக்கு டிஏஜிங் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் நம்ம விஜய் அவர்களுக்கு ஒரு பாக்ஸ் மூஞ்சிங்கிறதுனால டிஏஜிங் செட் ஆக மாட்டேங்குது. மேபி அதுக்கு உடம்ப குறைச்சிருந்துருக்கலாம், உடம்ப குறைச்சி அந்த மாதிரி இது பண்ணலாம். ஏன்னா எத்தனையோ ஆக்டர்ஸ் எல்லாம் தன்னை ரொம்ப வருத்தி உடம்ப குறைச்சிக்கிறாங்க. ஆனால் இவர் செய்வாரா அப்படின்னா செய்யலாம், செய்யறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இவர்கிட்டையும் இருக்குது. ஆனால் செய்ய மாட்டேங்கிறாரு. டிஏஜின்னு சொல்லி கோடிக்கணக்கில் செலவை இழுத்து விட்டுறாரு. ஆனால் இவர் மட்டும் 100 கோடி 200 கோடின்னு சம்பளம் வாங்குவார். என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம சொன்னோன்னா என்னடா என்ன ஓடு தெரியுது மறைச்சிக்க அப்படிங்குவாங்க. என்ன பண்ணுறது, விஜய்னு இல்லை அஜித்தாக இருந்தாலுமே நான் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் அஜித்லாம் உண்மையாக உழைப்பார், அதுக்காண்டி உடம்ப குறைப்பார். என்ன இதெல்லாம் நம்ம பயல்களுக்கு தெரியறதில்ல. ஆனால் ஓவரால் கோட்டு திரைப்படத்தோட ட்ரெய்லர் நல்லா இருக்குது, ஓகேங்களா. பிரேம்ஜிலாம் தேவையே இல்லை காமெடி போர்ஷன்ஸுக்கு, இவரே நல்லா காமெடி பண்ணுறாரு. ஜெயராம் அவர்கள் இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சாட்டுங்கிற டீமுக்கு ஒரு மெயினான லீடாக வருவார் போல், மெயினான ஒரு ரோலில் வரார் போல். பிரசாந்த் அவர்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா, பிரசாந்த், பிரபுதேவா, அப்புறம் விஜய், இவங்க 3 பேரும் தான் அந்த இதில் மெயினான ஒரு கேரக்டர்ஸ். அஜ்மலை மட்டும் காணும். அஜ்மலை நான் தேடுறேன் காணும். மேபி அதுதான் அந்த கேரக்டர் ஒரு கீ கேரக்டராக சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க போல்.
சரி பார்ப்போம், படமாக வரும்பொழுது தானே தெரியும். ஓகே ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கம்பெனியில் நான் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இனிமேல் வீடியோஸ் வந்து ரெகுலராக வராது, வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ வரும். குறைஞ்சது வீக்லி ஒரு வீடியோவாவது வந்துடும், ஓகேங்களா? ஒரே நாளில் அப்லோட் பண்ணுற மாதிரி தான், ஒரே நாளில் 4 வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, சேம் டைமில். அது மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கம்யூனிட்டி டேபு, இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் ட்விட்டரு, அப்புறம் என்னென்ன இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, எல்லா சோஷியல் மீடியாலேயும் அருண் மனோஜ்குமார் 2 பேக் ஆன் அஃபிஷியல் 2 ஹேண்டில்லையுமே பார்த்திங்க அப்படின்னா அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் டைம் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு உன்னதமான மகானோட பிறந்த நாள். ஸோ அந்த மகானோட பிறந்த நாள் முன்னிட்டு நம்ம வந்து இந்த நற்காரியத்தை செய்யலான் இருக்கோம். ஸோ அதுக்கும் நல்ல ஆதரவு தெரிவிங்க, தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. நம்ம வீடியோ வந்து ரெகுலராக வராது, கன்சிஸ்டண்ட்டாக வராது, அதனால அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.